எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் சிம்ம ராசி அன்பர்களே, செவ்வாய் மகர ராசியில உச்சம் பெறுகிறார். சிம்ம ராசிக்கு இது 6ஆம் இடம். மிகப்பெரிய அற்புத பலம் நன்மைகளை தருகிறார். சில விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. கிட்டத்தட்ட ஒரு 41 முதல் 48 நாட்கள் ஒரு மண்டலம் என்று செவ்வாயை வைத்துத்தான் சொல்வார்கள். 48 நாட்கள். இந்த முறை ஒரு 39 நாட்கள் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய். செவ்வாய் சாதாரண கிரகம் அல்ல. மிக அற்புதங்களை செய்யக்கூடிய, செயல் திட்டம் எப்படி போட்டாலும் சந்திரன் புதன் தரக்கூடிய அந்த அறிவு இணைவுகளின் காரணமாக வெற்றி தைரியத்தோடு மரண பயமின்றி மங்களமாய் ஒரு விஷயத்தை செய்து எதிரியை அடித்து தூக்க, எதிரி என்றால் ஆள் மட்டுமல்ல, எதிர்நிலைகள், கடன், நோய், வம்பு, வழக்கு இவற்றிலெல்லாம் தைரியமாய் இறங்கி செயல்படுவதற்கு ஒரு அரிய ஆற்றலை தரக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் 16 ஜனவரி 2026 மகர ராசியில் வந்து உச்ச பலனை தர துவங்கும். அதற்கு முன்னதாகவே ஜனவரி 13 சுக்கிரன் மகரத்தில், ஜனவரி 14 மகர சங்கராந்தியாய் சூரியன் மகரத்தில், அதேபோல் செவ்வாய். அதற்கடுத்தது நான் இந்த பதிவை உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போது புதனும் வந்து விடக்கூடிய அற்புதம். லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய, அதாவது செயலுக்கு தேவை அறிவு மட்டும் இருந்தால் போதாது, கூட செயல் செய்யக்கூடிய தைரியம் வேண்டும். தைரியத்தோடு பணமும் வேண்டும். இந்த சரஸ்வதி சபதம் படத்தை போல எது பெரிது என்று பார்க்கும்போது இப்போது பெரிது எது என்று பார்ப்பதை விட முக்கியமான அனைத்தும் அறிவு, வீரம், பொருள், லக்ஷ்மி கடாட்சம் இவை அனைத்தும் இணைந்து தரக்கூடிய அந்த தாக்கம் என்பது மிக மிக அரிதினும் அரிதான ஒரு அற்புதத்தை தரும். உங்களுடைய கர்ம வினைகள் மிக அற்புதமாய் நல்வினையாய் மாறும். தன லாபம் கூடும். சூரியன் அரசு சார்ந்த விஷயத்திலும் சரி, அல்லது நீங்களே ஒரு விஷயத்தை சொன்னால் அடுத்தவர் கேட்கக்கூடிய நிலைக்கு அற்புத மாற்றம். உங்களுடைய பர்சனாலிட்டி இது மிளிரும். எந்த விதமான தடை தாமதங்கள் இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து வெற்றிக்கான வழியை நாடக்கூடிய அற்புதத்தை இந்த கிரகங்கள் தந்துவிடும். அது மட்டுமல்லாமல் திடமான ஒரு தன்னம்பிக்கையை தரும். கரியர் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது நீங்கள் செய்ய ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஒரு வியாபாரத்திலோ அதுல முன்னேற்ற பாதையை காட்டக்கூடிய, அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் செல்லக்கூடிய அற்புதத்தை தரும். உறவுகளுக்குள் ஒரு இனிமையை தரும். திருமண வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதம், அல்லது இனிமையாய் இதுவரை திருமணம் சார்ந்த விஷயத்திலே தடை இருக்கிறது, தாமதம் இருக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலை மாறி திருமண விஷயங்களிலே அற்புதத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பான ஒரு நிலை. செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயாக மகர ராசிக்குள் திங்கட்கிழமை 23 பிப்ரவரி 2026 11:57 AM வரை, அதாவது மதியம் வரை இருப்பார். இந்த நாட்கள் கிட்டத்தட்ட இது 39 நாட்கள் என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் நீங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கும். சாரவல்லி போன்ற மூல நூட்களிலே சொல்லுவது எப்படி என்றால், ஒரு படையை நடத்தக்கூடிய தைரியம் என்பது கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு, அதாவது இதை ஒரு பாசிட்டிவ் என்று சொல்லலாம் அல்லது நெகட்டிவ் என்றும் சொல்லலாம். அது எப்படி ஒரே விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும்? சில விஷயத்தை இது செய்தால் பாவம், இது செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே இருந்தால் ஒரு குளவி கூடு கட்டி இருக்கிறது. அது உங்கள் வீட்டினுடைய வாயிலிலே கூடு கட்டி இருக்கிறது. நீங்கள் போகும்போது வரும்போது கொட்டும் அபாயத்திலேயே பயந்து பயந்து சென்று வந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அதை அடிப்பதா விடுவதா? அடிக்க கொட்டிவிட்டால் என்ன என்ற அந்த பயம் இருக்கிறது அல்லவா? அப்ப அடிப்பதற்கு ஒரு கொடுமையான மனம் வேண்டும், ஒரு குரூயல் திங்கிங். அந்த ஒரு தைரியத்தை, அதாவது எதிர்நிலைகளை தகர்த்தெறியக்கூடிய தைரியத்தை, கரேஜ் தரும். அது மட்டுமல்லாமல் இவன் சாதித்து காட்டுவானா அல்லது சோதனைக்குள்ளேயே சிக்கி மடிவானா என்று அடுத்தவர் கண்டிருந்த நிலைகளிலிருந்து இப்போது சாதனை, அதற்கு மதிப்பு என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனால் எப்போதுமே வீர தீர விளையாட்டுகளில் ஈடுபட்டால் ஒரு அடிபடத்தான் செய்யும். ஆகினால் கவனம். வாகன பயணங்களிலே கவனம். ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதிக கவனம். செவ்வாய் இப்போது ஒரு கொடூர வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை எல்லாம் தருகிறது. எப்படியோ விடுவதாக இல்லை,
ஓட்டப்பந்தயம் தான். வழியிலே காலிலே முள் குத்தினால் என்ன, கல் குத்தினால் என்ன, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று கடகட என்று ஓடி எந்த இலக்கு இருக்கிறதோ அந்த இலக்கை அடைந்து அதன் பின்பு வைத்தியம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும். ஆகையினால் இதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த காலகட்டம் என்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் நினைத்தபடி நகர்த்தி வெற்றியை பெற்று விடுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும். உங்களுடைய பேச்சில் சற்று கூடுதல் கவனமாக இருங்கள். ஏனென்றால் இந்த நிலையிலே சூரியனோடு இணைந்த செவ்வாய் உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை தருவதற்கு எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசி வேலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிகாரம் என்ன? யாரும் எதையும் இலவசமாய் தருகிறேன் என்று சொன்னால் அதை பெறாதீர்கள். அதேபோல் ஏதோ ஒன்று எளிதிலே கிடைக்கிறது என்றால் அதை 10 முறை யோசியுங்கள். 11வது முறை வேண்டாம் என்று சொல்லிவிடுங்கள். பொய் சொல்வது அல்லது மிக தீய விஷயங்கள், அடுத்தவர்களுடைய நலனை கெடுக்கக்கூடிய, உங்களுக்கு எதிர்நிலைகளை அழிப்பதிலே தவறில்லை. ஆனால் தேவையே இல்லாமல் சிக்கலை அடுத்தவருக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில இருக்கக்கூடாது. அதேபோல் ஞானிகள் அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் அவர்களுடைய மனம் வருத்தப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது பார்த்துக் கொள்ளுங்கள். அதேபோல் யானை தந்தம் போன்ற விஷயங்களில் செய்யப்பட்ட பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதை அகற்றுவது மிக முக்கியம். இது எல்லாம் மந்திர தந்திர விஷயங்கள் என்று சொல்லுவோம். அது மட்டுமல்லாமல் இந்த தை அமாவாசை அடுத்த நாள் 19ஆம் தேதி துவங்கி ஷியாமலா நவராத்திரி, குப்த நவராத்திரி, ரகசிய நவராத்திரி. குப்த என்றால் ரகசிய, ரகசிய நவராத்திரி. கோடிகளை குவித்துக் கொள்வதற்கு தசமகா வித்தைகளை அறிய வேண்டும். மொத்தமாய் தெரிந்துவிட முடியுமா, நாம் அறிந்து கொள்ள முடியுமா, அதற்கான உபாசனை பெற்றுவிட முடியுமா என்றால் அனைவருக்கும் சற்று அரிது. இருந்தாலும் கூட இந்த நாட்களில் அந்தந்த தேவதைகளை 10 தேவதைகளை வேண்டுவது, பெண் தெய்வங்களை வேண்டுவது என்பது பார்வதியின் சொரூபமாக ஆற்றலை அள்ளித்தந்து தீயவர்களிடம் விலக்கி விடக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் போது இப்படி ஒரு அமைப்பு மேலும் பல வருடங்களாகும். செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன். சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு கோடிகளை அள்ளித்தரக்கூடிய கிரகம் ஒன்றிணைந்து இருக்கிறது. நான் சொல்லுவது கேட்கும் போது இனிமையாய் இருப்பதற்காக மட்டுமல்ல, இனிமை வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இது. ஏனென்றால் இப்போது செவ்வாய் மிகப்பெரிய ஒரு அதகலம் செய்ய போகிறார். வெற்றியை குவிக்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தைரியத்தை, தன்னம்பிக்கையை, கடந்த விஷயத்தை அல்லது செய்ய வேண்டாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த விஷயத்தை இப்போது எதிர்த்து நில், துணிந்து நில் என்று ஒரு விஷயத்திற்கு வெற்றியை பெறுவதற்கு ஒரு அளவிற்கு தைரியம் என்பது தேவை. அதை தருவார். தைரியத்தோடு தனத்தையும் தருகிறார். எப்படியோ அதற்கான ஆற்றல் வந்துவிடும். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது தனிமையிலே இந்த பலனை மட்டும் தந்து விடாது. அதோடு கூட இணைந்திருக்கக்கூடிய 4 கிரகங்கள், 5 என்று சொல்லலாம். செவ்வாயோடு சேர்த்தால் 5. புளூட்டோவும் அங்கு இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் யுகத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதம், பல தலைமுறைக்கான சொத்து சேர்க்கக்கூடிய, நல்ல பெயர் புகழை சேர்க்கக்கூடிய அற்புதம் எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த 4 மற்றும் 9ஆம் இடத்திற்கு அதிபதி 6ஆம் இடத்துல என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்யும். தன லாபம் என்பது பல வகைகளிலே, குறிப்பாக தந்தை ஆதி வழிகளிலிருந்து வெற்றி என்பது இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் என்பதும் அதனால் சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு எல்லாம் தரும். ஏதேனும் ஒரு தொழிலில, வியாபாரத்துல இருக்கிறீர்கள் என்றால் இப்போது வெற்றி பெறுவதற்கு வீர தீரத்தோடு, தைரியத்தோடு, எந்த விதமான பயமும் இன்றி அந்த விஷயத்தை சாதித்து காட்டி சோதனைகளை எல்லாம் தகர்த்து எரிந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை தரும். உறவு முறைகளுக்குள் வாழ்க்கை துணையோடு இனிமையான தருணங்களை ஏற்படுத்தும். இதுல சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நிலையில இந்த 6ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்த நாட்களாக மகர மாதம், தை மாதம் முழுக்க இருக்கும். அதன் பின்பு சூரியனானவர் மாசிக் சூரியனாக செல்வார். ஆனாலும் கூட பிப்ரவரி 23 வரை 6ஆம் இடத்திலேயே செவ்வாய் இருந்து அருள் தருவார். ஆகையினால் உங்களுடைய கோபதாப விஷயங்களை முற்றிலுமாக அகற்றி சற்றென்று கோபப்படுவது, சற்றென்று எடுத்தெறிந்து பேசுவது எந்த நிலையிலுமே கூடாது. உடல்நலம் பொறுத்தவரை பொதுவாக சீராக இருக்கும். இருந்தாலும் கூட காயப்படக்கூடிய, இரத்த காயம் ஏற்படக்கூடிய, இரத்தப்போக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களில சற்று கூடுதல் கவனம், எச்சரிக்கை. ஏதேனும் அது சார்ந்த மருத்துவம் என்றால் அதை சரியான முறையில கையாளுதல்.
என்பதெல்லாம் சிம்மராசி என்பவர்களுக்கு தேவை. சூரியனுக்கான வழிபாடு செய்வது வெற்றியை தரும். வாழ்க்கை துணையோடு மிக இணக்கமான நாட்களை இது உருவாக்கும். ஏனென்றால் செவ்வாய் சுக்கிரன் இணைவு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிம்மராசி என்பர்கள் இந்த காலம் என்பது மிக மிக இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை ஏதேனும் பேசுவது அல்லது சொல்வது என்பது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகையினால் அளந்து பேசுவது, பேச்சிலே கவனத்தோடு இருப்பது வெற்றியை தரும். இந்த செவ்வாய்க்கு 3 பார்வை பலம் இருக்கிறது. அதிலே ஒன்று 9ஆம் இடத்தின் மீது அற்புதம் என்னவென்றால் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும். 12ஆம் இடத்தின் மீது செவ்வாயினுடைய பார்வை, அதனால் நிலம் சார்ந்த விஷயம், வெளியூர் வெளிநாடு இது போன்ற, அல்லது உங்களுடைய நிலத்தை உங்களுடைய இடத்தை விற்க முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தை வெளியூர் வெளிநபர்கள் வாங்கி, எப்போதும் நிலம் விற்றால் வெளிநபர்கள் தான் வாங்குவார்களே, இதில் என்ன விஷயம் என்றால் வெளி மாநிலத்துக்காரர்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெளி ஆட்களின் மூலமாக ஒரு நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு. ராசியிலேயே கேது இருக்கிறார். அது இந்த 48 நாட்கள் மட்டுமல்ல, தொடர்ந்து இருப்பார் இந்த 2026 முழுக்க. ஆகையினால எளிமையில எதையும் கற்று முடிக்கக்கூடிய அமைப்பு. விநாயகரை வழிபட்டு விநாயகரை வழிபட்டு என்றால் விநாயகரை நினைந்து வேலைகளை துவங்கும் போது வெற்றி. கேதுவின் மீது செவ்வாயின் பார்வை, ஏனென்றால் இரண்டுமே ஒன்றை போல் செயல்படுவது. அதனால் எதை நீங்கள் தொட்டாலும் வெற்றியை தந்து விடுவதற்கான ஞானம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்லாமல் 6ஆம் இடத்துல இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைவு என்பது தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, தடைப்பட்ட விஷயங்களிலிருந்து வெற்றி, உடல்நலம் சீராகக்கூடிய அமைப்பு, மந்தமாக இருந்த வேலைகள் வேகம் எடுக்கும். புதனோடு சேர்ந்த இணைவு என்பது பண பிரச்சனைகள் தீரும், சேமிப்பு உயரும். செவ்வாய் சூரியன் இணைவு என்பது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நல்லவை பல எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இந்த இணைவுல சூரியன் செவ்வாய் இணைந்திருக்கிறது. ஆகினால உங்களுடைய சகோதர சகோதரிகள் தாயாருடன் மிகுந்த ஒரு இணக்கம் என்பது தேவை. ஏனென்றால் அப்படி இல்லை, ஏதேனும் பிரச்சனைகள் சிறு சிறு என்று பேசுவது போன்ற நிலைகளை ஏற்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் அது வெற்றியை தருவதற்கு பதிலாக சற்று மன சங்கடத்தை, மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். கோபம் என்பது நிச்சயமாக கூடாது. ஆனால் மேல் அதிகாரிகளோடு பிரச்சனை இல்லாமல் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தந்தையின் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் கவனம். திடீர் செலவுகள் இருக்கும், அதற்கேற்ற வரவுகளும் இருக்கும். இனிப்பு வகை வைத்து இறைவனை வேண்டுவது, இனிப்பை மற்றவர்களுக்கு தருவது ஒரு பரிகாரமாக இருக்கும். ஆண்களாக இருக்கிறீர்கள் என்றால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்க நகைகளை, கோல்டு ஜுவல்லரி அணியாமல் இருப்பதும் ஒரு பரிகாரம் தான். இனிப்பை மற்றவர்களுக்கு வழங்குவது சிறப்பை ஏற்படுத்தும். சூரியனுக்கான வழிபாடு செய்வது வெற்றியை தரும். உறவு முறைகளில் இணக்கத்தை தரும். உடல் நலத்தில் சீராக்கக்கூடிய சிறந்த வழிகள் எல்லாம் தெரியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். அன்பு நேயர்களே, சிம்மராசி அன்பர்களே, பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகின்றேன். லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருந்தாலும் அல்லது ராசி சிம்மம் லக்னம் எதுவானாலும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.